ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எவ்ரி ஒன் வெல்கம் டு எஸ்ஐ தமிழ். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இன்றைக்கி ரிலீஸ் ஆகி இருக்க டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான். இதில் சசிகுமார், சிம்ரன், எம்எஸ் பாஸ்கர், ரமேஷ் திலக், யோகி பாபு, இளங்கோ குமரவேல், பகவதி பெருமாள் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இவங்க கூட சசிகுமாரோட மூத்த பையனா மிதுன் ஜெய்சங்கரும், சின்ன பையனா கமலேஷ் அப்படிங்கிறவரும் நடிச்சிருக்காரு. மற்ற படம் மாதிரி படம் சரியில்லை சரியாக ஓடலைன்னு உடனே இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் அப்படின்னு தள்ளி விடாமல் உண்மையாகவே இது நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னராக வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலி அங்கே வாழ வழி இல்லாமல் இங்கே வந்து பொழைச்சிக்கலாம்னு இல்லீகலாக வராங்க. வந்த உடனே அங்கே போலீஸாக இருக்க ரமேஷ் திலக் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அங்கே சசிகுமார் போலீஸ் கிட்ட கெஞ்சி அப்புறம் அவரோட சின்ன பையன் எமோஷ்னலாக பேசி ரமேஷ் திலக்கை வந்து மனமிறங்க வைக்கிறாங்க. அவரும் மனமிறங்கி சரி ஓகே, இங்கே நாங்கள் உங்களை பார்க்கல, நீங்களும் என்னை பார்க்கல அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. அங்கே இருந்து கேசவ நகர் காலனி அப்படின்னு ஒரு ஏரியாவில் யோகி பாபு அவங்க சசிகுமார் ஃபேமிலியை தங்க வைக்கிறாரு. அங்கே சசிகுமார் தன்னோட குடும்பத்தை நல்லபடியாக வாழ வைக்க வேலை தர ஆரம்பிக்கிறாரு. அவங்க குடும்பம் அங்கே இருக்கவங்க கூட அப்படியே வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அவங்க ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்புன நேரத்தில் ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகிடுது. அந்த இடத்த செக் பண்ணுறப்ப சிசிடிவியில் சசிகுமார் இருக்கார். அதனால் அவங்க குடும்பம் டெரரிஸ்ட் குடும்பமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி போலீஸ் அவங்கள தேட ஆரம்பிக்குது. இந்த சூழ்நிலையில் போலீஸ் அவங்கள பிடிச்சதா, சசிகுமாருக்கு வேலை கிடச்சி நல்லபடியாக வாழ ஆரம்பிச்சரா, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டாரா, இப்போ இந்த பிரச்சனையை அவர் வாழ்க்கையை எப்படி பாதிச்சது, அதை எப்படி சமாளித்தார் அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. இந்த படத்தை அபிஷன் ஜீவந்த் அப்படிங்கிறவர் தான் இயக்கியிருக்காரு. அவருக்கு 24 வயசு தான் ஆகியிருக்கு அப்படிங்கிறத படம் பார்த்ததுக்கப்புறம் நம்பவே முடியல. அந்தளவுக்கு மெச்சூர்டான ஒரு கண்டென்ட்டாக இருக்குது. வயசு எல்லாம் யோசிக்காமல் கதையை வச்சு இந்த கதை ஜெயிக்கும் அப்படின்னு நம்பி பணம் போட்ட தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் சசிகுமார் கண்டிப்பாக பாராட்டுக்குரியவர்கள். இதில் நடிச்சிருக்க சிம்ரன், பெரிய பையனாக வர மிதுன் ஜெய்சங்கர், சின்ன பையனாக வர கமலேஷ் எல்லாருமே சிறந்த தேர்வுகள். சசிகுமாருக்கு வேலை தர கதாபாத்திரமாக வர எம்எஸ் பாஸ்கர், அவரோட கதாபாத்திரம் ரொம்ப நல்லா இருந்தது. முதல்ல பணத்தை பிடிச்ச யாரையும் மதிக்காத ஒருத்தரை அவரை காட்டி அதுக்கப்புறம் அவரோட கேரக்டருக்கான நியாயத்தை சொல்லி அவரோட கேரக்டரை அழகாக காட்டியிருப்பாங்க. அடுத்தது இளங்கோ குமரவேல், அவரோட மனைவியாக வர ஸ்ரீஜா ரவி, 2 பேருமே அழகான கதாபாத்திரங்கள். குட் நைட் படத்தில் வர பாலாஜி சக்திவேல் தம்பதி மாதிரி க்யூட்டான ஒரு வயசான தம்பதிகள். அவங்களுக்கு இடையில இருக்க ஒரு அன்பை, பாசத்தை வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரும் கணவன் மனைவிக்கு இடையில இருக்க ஒரு அந்யோன்யத்தை இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. முதல்ல இளங்கோ குமரவேலை யார்கிட்டையும் பேசாத மூஞ்சியை காட்டுற மாதிரி ஒரு ஆளாக காட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேக் ஸ்டோரி எல்லாம் சொல்லி அதை ஜஸ்டிஃபை பண்ணி சரியாக கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க. போலீஸ் கதாபாத்திரத்தில் வீட்டு ஓனராக வர பகவதி பெருமாளுக்கும் ஒரு நல்ல கதாபாத்திரம். இந்த மாதிரி படத்தில் வர எல்லாருக்கும் நிறைவான ஒரு பாத்திரம். யாரும் சும்மா ஒரு சீனுக்கு வந்துட்டு போகிற மாதிரி கதைக்கு தேவையில்லைன்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் கதையில் ஒரு முக்கியமான பங்கு, அந்த பங்கை அவங்கவுங்க சரியாக செஞ்சுருக்காங்க. சசிகுமார் அந்த கேசவ நகர் காலனிக்கு போகுது. அங்கே இருக்கவங்க இவங்க கூட எப்படி பழகுறாங்க, இவங்க அவங்களோட வாழ்க்கையில் எப்படி இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் கதை. இப்படி ஒரு கதை இருக்கப்ப அந்த கதாபாத்திர தெரிவுகள் சரியாக அமைஞ்சு அங்கங்கே வர உணர்வுபூர்வமான காட்சிகள் நம்மையும் டச் பண்ணுற மாதிரி அமைஞ்சால் தான் இது சீரியல் மாதிரி இல்லாமல் ஒரு படமாக பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி பார்க்குறப்ப இந்த படம் அதில் ஜெயிச்சிருக்கு. அதனால் இந்த படம் ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. நார்மலாக ஒரு ஏரியாவில் எந்தெந்த மாதிரியான மக்கள் இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயே வராங்க. ஆனால் சசிகுமார் அவங்கள எப்படி அணுகிறாரு, எப்படி அவங்கள மாற்றுறாரு, அவர் பார்வையில் இந்த சமூகத்தை எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறதுல தான் இந்த படம் அழகான ஒன்றா மாறுது. எப்போவும் நம்மளோட பசங்களுக்கு சொல்லித்தரது நீ சுதந்திரமாக இருந்துக்கோ, சுற்றி இருக்கவங்களும் உன்னை ஏமாற்றிடுவாங்க, உன்னை கெடுத்துடுவாங்க அப்படின்னு தான். ஆனால் நம்ம பசங்க சுற்றி இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட ஒருவனாக இருக்கணும்னு யாரும் சொல்லித்தரதில்லை. மனுஷங்க மேலே நம்பிக்கையே இல்லாத எல்லாரையும் தவறானவங்களாக மட்டுமே பார்க்குற மாதிரியான ஒரு சமூகமாக தான் நம்ம மாறிட்டு இருக்கோம். அப்படி இருக்க நேரத்தில் அப்பப்போ வர இந்த மாதிரியான படங்கள் ரொம்ப முக்கியமான ஒன்றா அமையுது. மனிதம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம், ஹியூமனிட்டி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம், சக மனுஷனை எப்படி நடத்தணுங்கிறது இந்த சமூகத்தோட அங்கமாக இருக்க நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய, ஃபாலோ பண்ண வேண்டிய அடிப்படை கடமை. ஆனால் அதை யாருமே பண்ணுறதில்ல. படத்தில் சசிகுமாரோட கேரக்டர் அதைத்தான் சரியாக பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த படம் வந்து நிறைய இடத்துல நிறையா பேர் கூட வந்து கனெக்ட் ஆகும். யாரையும் பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணாமல், அவங்க இருக்க சூழலை வச்சு அவங்க அப்படித்தானே முடிவு பண்ணாமல், அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அப்படின்னு அவங்க பார்வையிலேருந்து பார்த்து
அவங்களையும் சக மனுஷனாக அணுகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். படத்தில் எப்போவுமே குடிச்சிட்டே இருக்க மாதிரியான ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அ அவர் டெய்லியும் குடிச்சிட்டு எதிர்த்த வீடு, பக்கத்து வீடு எல்லாத்துலேயும் பாட்டில் போட்டு வைக்கிறது, வாந்தி எடுத்து வைக்கிறதுனே இருப்பார். அங்கே இருக்க எல்லாரும் அவர் கூட சண்டை போடுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் யாருமே அவர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அவர்கிட்ட வந்து யாருமே பேசவும் மாட்டாங்க. அது எல்லாத்தையும் இந்த படத்தில் சசிகுமார் கேரக்டர் தான் பண்ணும். சசிகுமார் கேரக்டர் அவர்கிட்ட போய் பண்ணுற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அவர் வாழ்க்கையை வந்து எப்படி இம்பேக்ட்ஃபுல்லாக மாற்றுது, எவ்வளோ இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறது பின்னாடி காமிச்சிருப்பாங்க. அது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான காட்சி. இப்படி படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட காட்சிகள் தான் படம் ஃபுல்லாகவே வந்துட்டுருக்கும். ஒவ்வொரு கேரக்டரையும் காமிப்பாங்க. அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னு காமிப்பாங்க. சசிகுமார் அவங்கள எப்படி அணுகுறாரு அப்படின்னு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அது செகண்ட் ஹாஃபில் வந்து அது ரிவீல் ஆகும். அந்த சின்ன சின்ன இதெல்லாம் எப்படி அவங்கள பாதிச்சிருக்கு, அவங்கள எப்படி மாற்றிருக்கு அப்படிங்கிறது பின்னாடி காமிப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப முக்கியமான காட்சிகள். அயோத்தி டைரக்டர் அந்த படம் வந்தப்போ ஒன்று சொல்லியிருப்பாரு. இதே இந்த படத்தில் நான் வந்து சசிகுமார் இல்லாமல் வேறு யாராவது போடுறேன் அப்படின்னா, அவர் ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவர் அப்படின்னு காமிக்கிறதுக்காக நான் பேக் ஸ்டோரி வைக்கணும். அதை வந்து மக்கள் ஏற்றுக்க வைக்கிறதுக்காக சில காட்சிகள் ஒரு 2, 3 காட்சிகள் நான் வந்து வைக்க வேண்டிய தேவை இருக்கும். ஆனால் நான் சசிகுமார் இந்த கதைக்கு சூஸ் பண்ணப்போ அது எதுவுமே எனக்கு தேவைப்படல. அவர் ஃபேஸை பார்த்தாலே எல்லாம் நம்பிடுவாங்க. இவர் வந்து யார் உதவி கேட்டாலும் செய்வார். யார் எது கேட்டாலும் அவர் வந்து செய்யாமல் போக மாட்டார் அப்படின்னு நம்பிடுவாங்க. அப்படின்னு இருக்கப்போ இந்த கதைக்கு அதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இந்த படத்தில் இதே மாதிரி தான். சசிகுமார் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் காமிக்க அவரை பார்க்க அவர் வந்து அவ்வளோ ஒரு பியூரான ஜென்டிலான கேரக்டராக காமிக்கிறாங்க. அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இதே இந்த கேரக்டரில் வேறு யாராவது வராங்க அப்படின்னா, அங்கங்கே நமக்கு வந்து கொஞ்சம் அப்படியே இது கொஞ்சம் வந்து ஓவர் டோஸ் ஆகிருக்கும். என்னடா இது இவ்வளோ இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகிற மாதிரி இருந்துருக்கும். பட் ஆனால் இதில் சசிகுமார் அப்படிங்கிறப்ப நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எந்த கேள்வியும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம வந்து அடுத்து ஓகே இது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த எமோஷனல் கனெக்ட் நமக்கும் ஆயிடுது. அடுத்தது இந்த அயோத்தி படம் வந்தப்போ இந்த சசிகுமார் சொல்லியிருப்பார், இது வரைக்கும் எனக்கு வந்து நிறையா கடன் இருந்தது. அந்த கடன்லாம் இது பண்ணுறதுக்காக நான் வந்து வர எல்லா படத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் நான் இவ்வளோ படம் வதன்னு நடிச்சு தள்ளேன். இதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரியான படங்கள் மட்டும் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பார். அவர் சொன்னதுக்கப்புறம் அயோத்தி வந்திருக்கு, நந்தன் வந்திருக்கு, அப்புறம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்திருக்கு. இந்த 3 படமே ரொம்ப ஒரு அருமையான படங்கள் தான். அயோத்தி படமாகவும் நல்ல படமாக போச்சு, எல்லாருக்கும் நல்லா ரீச் ஆச்சு. நந்தன் படம் இப்போ எல்லாருக்கும் பெருசாக போகல. பட் ஆனால் அது வந்து இந்த சமூகத்துக்கு தேவையான ரொம்ப ஒரு முக்கியமான படம். அதுவும் ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல படமாக பண்ணியிருப்பார். அடுத்தது இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்டிலான நீட்டான ஒரு கதையை சூஸ் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு. நிறைய இப்போ வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய மாஸ் காட்சிகள் வந்து பிரம்மாண்டமான சீன்ஸ் வச்சு அவ்வளோ காசு செலவு பண்ணி அப்படிலாம் காமிச்சா தான் மக்கள் வருவாங்க, மக்கள் அதை கொண்டாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக அப்படியே எடுத்துகிட்ருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் அப்பப்போ இந்த மாதிரியான சின்ன படங்கள் எந்த பெரிய பிரம்மாண்ட செலவுகள் இல்லாமல், பெரிய ஹீரோ இல்லாமல், மாஸ் காட்சிகள் இல்லாமல், சின்ன அழகான உணர்வுபூர்வமான காட்சிகளை வச்சு நமக்கு எதிரில் இருக்க மாதிரியான மனிதர்களை உழவ விட்டு அந்த உணர்வுகளை நமக்கு கடத்தி அது மூலமாகவும் அந்த படத்தை வந்து வெற்றியடைய செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான சில படங்கள் அப்பப்போ வரணும். இந்த மாதிரியான படங்கள் அப்போ வந்தால் தான் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல விஷயமா அமையும். இந்த சம்மரில் சரி ஓகே, இது வந்து சம்மர் லீவு, குழந்தைங்களும் லீவில் இருப்பாங்க, ஃபேமிலிஸ்லாம் எப்படியும் வந்து எங்கேயாவது போகணும்னு சொல்லிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி நம்ம தலையில் கட்டாமல் உண்மையாகவே ஒரு ஃபேமிலியாக போய் எந்த ரெட்டையர்த்த வசனங்களும் இல்லாமல் முகம் சுளிக்காத வண்ணம் ரொம்ப வயலன்ஸ் இல்லாமல் ஒரு நீட்டான ஒரு நல்ல படமாக இந்த படம் வந்திருக்கு. ஸோ இந்த படம் எல்லோரும் நம்பி போய் பார்க்கலாம். எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஏதாவது அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இது வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி.